ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா பெங்களூர் ஸ்பெஷல் டொமேட்டோ பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகா, ஒரு பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி 1 இன்ச் அளவு, தேங்காய் கொஞ்சமாக, சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச் அவ்வளோ, கிராம்பு 5 கிராம்பு. இது நம்ம தாளிக்கிறதுக்காக பொருட்கள். இது 5 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது டபுள் பீன்ஸ் கொட்டை, இதை நைட்டே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, 2 வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு முதல்ல நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கிராம்பு, பட்டை, சோம்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ முதல்ல ஒரு குக்கரை வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பலாவுத்து பொருட்கள் எல்லாம் அதில் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. அதிலே வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தக்காளி கூடவே ஒரே ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கி வரட்டும், இன்னும் வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா இந்த அளவு குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற டபுள் பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போது மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதிலே ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க நல்லா. நீங்கள் இதுக்கு டபுள் பீன்ஸ் போடணுன்னுட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் பச்சை பட்டாணி கூட ஊற வச்சுட்டு போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி இல்லை ஃப்ரெஷ் பட்டாணி உங்களுக்கு எது கிடைச்சா அது போட்டுக்கலாம். இது கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்ட மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதனால் 4 கிளாஸ் அளவு தண்ணி அதிலே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டு உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிலே போட்டுக்கோங்க. நான் கல்லுப்பு தான் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது உங்களுக்கு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி அதிலே போட்டுக்கலாம். தண்ணி இல்லாத எடுத்து போட்டுக்கோங்க அரிசி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டு அரிசி இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்படி தண்ணி கொதிக்கும் போது நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் வச்சுக்கோங்க, போதும். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர் ஸ்பெஷல் டொமேட்டோ பாத் ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எங்கள் சேனல் பார்த்துன்னு இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.